ரீசெண்டாக பக்ரீத்துக்கு நான் துபாய் போயிருந்தேன். அங்கே தங்கணும் அப்படின்னா ஒரு ரூம் வேணும் இல்லையா? அப்பதான் வந்தாரு நம்ம துபாய் பாய். நம்ம பாய் தங்கி இந்த இடம் கோல்டு சோக் ஏரியா. நம்ம தான் எங்கே பார்த்தாலும் பொருள் எடுத்துகிட்டே போய்கிட்டு இருப்போமே, எல்லா பொருளையும் கொண்டு போய் வைப்போம்னு சொல்லிட்டு அவங்க மச்சானோட ரூம்ல என்னை வந்து தங்குறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாரு. சரின்னு நானும் போயிட்டு ஜாமான்லாம் இங்கே வச்சுட்டு அப்புறம் ஒரு டே ஃபுல்லாக நல்லா சுற்றணும். வேற லெவல் பாய். சுற்றி முடிச்சுட்டு நைட் இருந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் பாயும் அவங்க மச்சா ரூம்லேயே வந்து தங்கிட்டோம். இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே. வெளியில் சுற்றிட்டு வந்த டயர்டுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேங்க. உச்சந்தலையில் யாரோ தண்ணி ஒரு சொட்டு விட்ட மாதிரி முடிக்குள்ளேருந்து என்னமோ வந்து வந்துச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம மூட்டை பூச்சி. எடிட்டர் இவர் இல்லையா? இவர் எவ்வளவு பெருசுங்க நீ? அம்மா பெருசு. என்னடா திடீர்னு லைட் எரியுதுன்னு பார்த்தா நம்ம துபாய் பாய். அவரையும் விட்டு வைக்கல, சூப்பரா குஜிலி மஸ்து பண்ணிக்கிறது. நானும் இவரும் மூட்டை பூச்சியை ஒண்ணு பொறுக்கி ஒரு வாட்டர் பாட்டில போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, ரோட்ல போயிட்டு டீயை குடிச்சு விட்டு ஒரு காலேஜ் பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி ரூம் பக்கத்து வந்தா அங்கே ஒரு அதிர்ச்சி. எனக்கெல்லாம் ஒன்றும் புரியல. பெட் ஸ்பேஸ் தானடா இருக்கும், இதனடா பேட் ஸ்பேஸ்ன்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு அது எதனால அப்படின்னு. பாய். ஏன் யாருக்காச்சும் பேட் ஸ்பேஸ் வேணுமாப்பா? ட்ரை பண்ணி பாருங்க.